தொடர்ந்து பாவத்திலே தொடர்ந்தால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த மாட்டார். எஜமானுக்கு யாரெனாலும் பயன்படுத்த முடியும், ஆனால் பாவத்தில் இருக்கிற ஒருவரை பயன்படுத்த முடியாது. நல்ல பட்டம் பெற்று பாவத்தில் இருக்கலாம், பயன்படுத்த முடியாது. நல்ல பட்டம் பெற்று இருக்கலாம், ஆனால் பாவத்தில் தொடர்ந்தால் கர்த்தருக்கு அவர்களை பயன்படுத்த முடியாது. அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு வெள்ளி பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரமும் உண்டு இல்லையா? மரம், மண், வெள்ளி, பொண்ணு, இந்த 4 பாத்திரம் இருக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இந்த 4 பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 உண்டா? பொண்ணு, வெள்ளி, மரம், மண். ஒன்றும் இல்லையோ? மண் மட்டும் உண்டு, சட்டி மட்டும் உண்டு இல்லை, மீன் குழம்பு வைக்கிற. பொண்ணு, வெள்ளி, மரம், மண், இந்த 4 பாத்திரமும் உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம சமையல் அறையில் இருக்குது. ஓடி போய் டீ போடணும். எந்த பாத்திரத்தில் டீ போடுவீங்க? பொன் பாத்திரம் அழுக்காக இருந்தால் தொடுவோமா? வெள்ளி பாத்திரம் அழுக்காக இருந்தால் டீ போடுவோமா? மண் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமாக இருந்துச்சுன்னா அதை தானே கையில் எடுப்போம். என் தெய்வம் அதுதான். உலகத்துக்கு பார்வையில் நான் ரொம்ப பொண்ணாக்கும், நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், ரொம்ப படித்தவராகும். என் ஆண்டவர் ரொம்ப படித்தவரெல்லாம் தேவையில்லை, ரொம்ப பரிசுத்தமாகத்தை வாஞ்சிக்கிறவர்களை என் ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். மற்றவர்களை என் ஆண்டவர் உபயோகப்படுத்துவது இல்லை. யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் மற்றவர்களை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த மாட்டார். திரும்பவும் தொடர்ந்து பாவத்தில் இருப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த மாட்டார்.